Hello friends, welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்முங்க. EduQuest என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோடிங் இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. EduQuest ஒரு அருமையான பிளாட்ஃபார்முங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் EduQuest-ஐ விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ லாலிபப். இந்த ரெசிபி கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ லாலிபப் செய்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல 2 கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், லைட்டாக கரம் மசாலா, மல்லித்தூள் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா அதை பால் ஷேப்பில் நம்ம குலோப் ஜாமுன் எல்லாம் போடுவோம் இல்லைங்க, அதே ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவுங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு லைட்டாக தோசை மாவு டைப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்கு டிப்பை இதில் நல்லா ஆட் பண்ணி எல்லா பக்கம் நல்லா பரவுற மாதிரி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதே மாதிரி எல்லாம் பரவுற மாதிரி ஆட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம உருட்டி வச்ச பாலை அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சாலே நல்லா மொறுமொறுன்னு வெந்துடுங்க. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.